வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானின் போர்க்கப்பல் ஐரிஸ்டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தகர்க்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானிய கடற்படையின் பெருமையான ஐரிஸ்டெனா கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலின் துல்லியமான தாக்குதலால் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. ஈரானுக்கு இது பெரும் இழப்பு. இந்த தாக்குதல் ஈரானிய கடற்படைக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. அமெரிக்கா தனது பலத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது. ரகசியமான முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் தற்செயலானதல்ல, மாறாக ஒரு திட்டமிடப்பட்ட இராணுவ நடவடிக்கை என்று இராணுவ நிபுணர்கள் கருதுகின்றனர். இது பிராந்திய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. உலக நாடுகள் கவலையில் உள்ளன. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கூடுதல் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இராணுவ நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த செயலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மிக உயர்ந்த விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ரஷ்யா மற்றும் சீனா தங்களின் நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று ரஷ்யா கூறியுள்ளது. சீனா அமைதி காக்க கோரியுள்ளது. சீனா அமைதிக்கு அழைப்பு விடுத்துள்ள போதிலும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்க இது ஒரு வாய்ப்பாக கருதுகிறது. உலக நாடுகள் இரு அணிகளாக பிரியும் அபாயம் உள்ளது. சர்வதேச சமூகம் பிளவுபட்டுள்ளது. அடுத்ததாக, அமெரிக்கா முதன்மையா அல்லது இஸ்ரேலா என்ற கேள்வியை ஈரான் அதிபர் டிரம்பிடம் முன்வைத்துள்ளது. இது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. டிரம்ப் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். ஈரானின் இந்த கேள்வி கத்தார் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பிராந்திய உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை விளக்க வேண்டும். கத்தார் மற்றும் துருக்கி நாடுகள் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஒரு முழுமையான போர் மூண்டால் அது இந்த நாடுகளை பாதிக்கும். இப்பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது. ஈரான் தனது பதிலடியை எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும். ஈரான் தனது ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. எண்ணெய் விலை உயர்வு மற்றும் விநியோக சங்கிலி பாதிப்பு குறித்து உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. எரிசக்தி சந்தை கொந்தளிப்பில் உள்ளது. பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை அமைதிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே சமரசம் ஏற்படும் அறிகுறிகள் தென்படவில்லை. பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளன. உலக அமைதி கேள்விக்குறியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஈரான் மீதான இராணுவ தாக்குதலை அதிபர் டிரம்ப் தீவிரமாக ஆதரித்து பேசி வருகிறார். இது நாட்டின் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று அவர் கூறுகிறார். டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார். தமது அரசாங்கம் அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதில் சமரசம் செய்யாது என்று டிரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது அவரது ஆதரவாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் இது முக்கியமானது. அதே சமயம் அதிபரின் போர் அதிகாரங்களை குறைக்கும் சட்ட மசோதாவை செனட் சபை நிராகரித்துள்ளது. இது டிரம்பிற்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் முயற்சி தோல்வியடைந்தது. செனட் சபையின் இந்த முடிவு அதிபர் டிரம்ப் தொடர்ந்து இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க அதிகாரம் அளிக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் போர் எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்துள்ளன. தேவையற்ற போரில் இளைஞர்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைதி வேண்டிய கோஷங்கள் எழுந்துள்ளன. இராணுவ தயார் நிலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் துருப்புகள் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அமெரிக்கா தயார் நிலையில் உள்ளது. தெற்காசியாவிற்கு வருவோம். மாதக்கணக்கில் நடந்த வன்முறை போராட்டங்களுக்கு பிறகு நேபாளத்தில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் நடைபெறுகிறது. நேபாள மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். நேபாளத்தின் ஜென் இசட் தலைமுறையினர் ஊழலுக்கு எதிராகவும் மாற்றத்திற்காகவும் தீவிரமாக போராடி வந்தனர். இந்த போராட்டங்கள் பல உயிர்களை பழிவாங்கியுள்ளன. இளைஞர்கள் பெரும் எழுச்சி அடைந்துள்ளனர். இந்த போராட்டங்களால் நேபாளத்தின் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மாற்றத்தை வேண்டி தெருக்களில் இறங்கினர். இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளன. இன்று மக்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. முதியவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் வாக்களித்து வருகின்றனர். நேபாளத்தில் நிலவும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இளைஞர்களின் வாக்குகள் தீர்க்கமானதாக இருக்கும். கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது.
தேர்தலை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வன்முறை ஏற்படாமல் தடுக்க முக்கிய இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களிடையே ஒரு பக்கம் எதிர்பார்ப்பும் மறுபக்கம் ஒருவித அச்சமும் நிலவுகிறது. புதிய நேபாளத்தை உருவாக்க மக்கள் துடிக்கின்றனர். மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டதாக அவர்கள் கருதுகின்றனர். நேபாளத்தின் இந்த தேர்தல் முடிவு இந்தியா மற்றும் சைனா போன்ற அண்டை நாடுகளுக்கும் முக்கியமானதாகும். பிராந்திய உறவுகளில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும். புவிசார் அரசியலில் நேபாளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவுடன் நேபாளம் கொண்டுள்ள ஆழமான கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகள் இந்த தேர்தல் முடிவால் பாதிக்கப்படலாம். அண்டை நாடுகளுடனான உறவு முக்கியமானது. இந்தியா தேர்தல் முடிவை எதிர்பார்த்துள்ளது. மறுபுறம் நேபாளத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கும் கவனிக்கத்தக்கது. புதிய அரசாங்கம் யாரிடம் நெருக்கமாக இருக்கும் என்பது முக்கியம். சீன முதலீடுகள் இங்கு அதிகம். சீனா தனது பிடியை பலப்படுத்தி வருகிறது. மீண்டும் மத்திய கிழக்கு விவகாரத்திற்கு வருவோம். கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பதற்றம் படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வரலாற்றை பார்ப்போம். மோதல்கள் தொடர்கதையாகிவிட்டன. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் ஈரான் மக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலைமை மோசமாக உள்ளது. மனிதநேய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்கா தொடர்ந்து கவலை தெரிவித்து வருகிறது. இதுவே மோதலின் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன. அணு ஆயுத போட்டி அச்சத்தை தருகிறது. மத்திய கிழக்கில் அதிகார போட்டியில் சவுதி அரேபியாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல் சவுதிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அரபு நாடுகள் நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகின்றன. வளைகுடா நாடுகள் இந்த போரில் தங்களை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பாவிட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவை ஆதரிக்கின்றன. அவற்றின் பாதுகாப்பு முக்கியமானது. பிராந்திய கூட்டணிகள் மாறக்கூடும். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கா அல்லது புதியதொரு அழிவின் தொடக்கமா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். செய்திகளுக்காக நான் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நேபாள தேர்தல் முடிவுகளுடன் மீண்டும் வருவோம்.